வணக்கம் மக்களை, வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, மாண்புமிகு தமிழக அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அண்ணன் அவர்களுக்காக தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சராசரியா ஒரு நாளைக்கு 50,000 பக்தர்கள் சாதாரண நாட்கள்லேயே திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வார விடுமுறை நாட்கள், வாரத்தின் இறுதி நாட்கள், இல்லை ஏதாவது விழா நாட்கள் மற்றும் அரசு விடுமுறை நாட்கள்லாம் வந்துட்டுனா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் பார்க்க வர்றாங்கன்னா, இதன் மூலமாக திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வரக்கூடிய பக்தர்களுக்கு நிறைய வசதிகள் மேம்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐசிஎல் நிறுவனத்தின் தலைவர் சிவநாடார் அவர்கள் 200 கோடி ரூபாயும், கடந்த அரசும் 100 கோடி ரூபாய் செலவிட்டு 300 கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வளாக பணிகள் நிறைய பண்ணாங்க. அப்படி நடைபெற்ற பணிகளில் கோவில் முழுக்க எங்கெங்கெல்லாம் இடங்கள் இருக்கோ அனைத்து இடங்கள்லையுமே பெரிய பெரிய கட்டிடங்கள், வளாகங்கள் தான் கட்டப்பட்டதே தவிர பக்தர்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான உடைமாற்று மறைகளோ இல்ல கழிப்பறைகளோ பெரிய அளவுக்கு எங்கேயுமே கட்டல. இதுதான் உண்மை. ஏன்னா நீங்க வந்து அந்த வரைபடத்தை எடுத்து பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். கோவில் முழுக்க பெரிய பெரிய கட்டிடங்கள் தான் இருக்குதே தவிர பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதியான கழிப்பறைகள் எங்கேயுமே ரொம்ப பெரிய அளவுக்கு கிடையாது. சாதாரண நாட்கள்லேயே திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சராசரியா 50,000த்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் வந்து தினமும் தரிசனம் பண்ணிக்கிட்டு போறாங்க. அதுவும் கூட்ட நாட்கள்லாம் சொல்லவே வேண்டாம். லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தரிசனம் பண்ண வர்றாங்க. இப்படி லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் வளாகத்தை சுத்தி பாத்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் கழிப்பறைகள் இருக்கு. ஏற்கனவே பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளில் முக்கியமான ஒன்றான கழிப்பறைகள் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில் வளாகத்துல தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா முடிக்காணிக்கை செலுத்தும் இடத்திற்கு ரைட் சைடு ஒரு ஆண்கள் கழிப்பறையை கம்ப்ளீட்டா மூடி வச்சிருக்காங்க. இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நேரம், அதாவது இப்போ நீங்க வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கிளிப் எடுக்கப்பட்ட நேரம் கடந்த 7/6/2026 அப்போ எடுத்தது. காலை 8:59க்கு. நான் அதோட ப்ரூஃப் வேணா மேல ஸ்கிரீன்ஷாட்டா போட்டிருக்கேன். அந்த வீடியோ டைமிங். இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நாள் என்று பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் முடிக்காணிக்கை செலுத்தக்கூடிய இடத்திற்கு ரைட் சைடுல இருக்கக்கூடிய இந்த ஆண்கள் கழிப்பிடம் பூட்டு போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இதை ஏன் பூட்டி இருக்காங்க, எதுக்காக பூட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா யாரும் சரியான காரணம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சாதாரண நாட்கள்லயே இங்க இருக்கக்கூடிய கழிப்பிடங்கள் போதுமான அளவுக்கு பக்தர்களுக்கு இல்ல. அதே நேரத்தில் கூட்ட நாட்கள்ல பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளில் ஒன்றான இந்த கழிப்பிடத்தை இப்படி பூட்டி வச்சு அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் கழிப்பிட வசதி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டதை நீங்க இந்த வீடியோல தாராளமா பார்க்கலாம். உங்களுக்கு ப்ரூஃபோட காமிச்சிருக்கேன். சரி, அன்னைக்கு ஒரு நாள் தான் பூட்டியிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கிளிப் எடுக்கப்பட்டது இன்று 9/6/2026 அன்னைக்கு. இன்னை வரைக்கும் அந்த கழிப்பிடம் பூட்டி தான் வச்சிருக்காங்க. மதிப்பிற்குரிய திரு ரமேஷன் அவர்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து முறையான நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதே நேரத்தில் திருச்செந்தூருக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இன்னும் அதிகப்படியான கழிப்பிட வசதிகள் பண்ணி கொடுக்குமாறு திருச்செந்தூருக்கு வரக்கூடிய பக்தர்கள் சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.